ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு பிரிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து இது வெண்டைக்காய் பெப்பர் ஃப்ரை அப்படின்னு சொல்லலாம். பிந்தி பெப்பர் ஃப்ரைனும் சொல்கிறாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப குயிக்காக ஒரு சட்டுன்னு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஈஸியான ரெசிபி தான் இது. நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 2-3 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருந்தேன், அது சேர்த்துக்கலாம். இது ஓரளவு வதங்கட்டும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய்களை அதில் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருந்தேன். வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். இந்த வெண்டைக்காய் வதங்கும் போது குழன்னு ஒரு மாதிரி வரும், சளி மாதிரி. அது சரியாக பிடிக்காது ரொம்ப பேருக்கு அப்படி சாப்பிட்றது, குழன்றதுக்காக. அது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நம்ம 1-2 ஸ்பூன் தயிர் சேர்த்தோம்னா அந்த குழப்பு வராது. கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போது ஓரளவு வதங்கிட்ட பிறகு கொஞ்சம் தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கெட்டியான தயிர், புளிப்பில்லாத தயிர். இது சுவையும் அதிகப்படுத்தும், அந்த குழப்பு வராது. டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி சாப்பிடும்போது. இதுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா வெறும் அந்த வரமிளகாய் காரம், பெப்பர் தூள், இது 2 தான் இதோட காரம். இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு 70% குக் ஆன பிறகு தான் நம்ம மிளகுத்தூள் சேர்க்கணும், பெப்பர் தூள். நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம். வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன் கொஞ்சமாக. ஏன்னா அந்த சால்ட்டு ஈவனாக மிக்ஸ் ஆகும், பெப்பரும் ஃபுல்லாக ஈவனாக மிக்ஸ் ஆகுன்றதுனால. இல்லைனா நீங்கள் ஃபுல்லாக டீப் ஃப்ரை மாதிரி எண்ணெயிலே அப்படியே ஃபுல்லாக போட்டு கூட செய்யலாம். இந்த மாதிரி செய்யும் போது நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். இந்த வெண்டைக்காய் அந்த டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி செய்யும் போது. ஆயிலே ஃபுல்லாக வறுத்தும் செய்வாங்க. நான் இந்த மாதிரி செய்வேன். பாருங்கள், அந்த குழப்பே இல்லை, சுத்தமாக குழப்பு இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஈஸியாக இருக்கும், செய்கிற டைமும் ரொம்ப கம்மி தான். இந்த குழப்பு இல்லாமல் இந்த வெண்டைக்காய் பொரியல் ஈஸி மெத்தடில் செய்யலாம்.